மேடம் இப்போ 2026 தேர்தல்ல விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லுங்க. இப்போ சாதாரணமா ஒருத்தர் ஒரு பெயிண்ட் கடையில வேலை பாக்குறாங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய்க்கு யதார்த்தமா போயிட்டு ஃபைனான்ஸ் பிசினஸ்ல வந்து நிறைய பேர் ஈடுபடுறாங்க. நிறைய பேர் இந்த ஃபைனான்ஸ் பிசினஸ்ல ஈடுபட்டு ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, தோல்வி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஃபைனான்ஸ் பிசினஸ்ல வந்து ஈடுபடலாம்? நம்ம சூர்யா வேத ஜோதிட நிலையத்துல இருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல மேடம் வந்து எல்லாத்தையுமே துல்லியமா கணிச்சு சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி அரசியல் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அரசியல்ல யாரெல்லாம் ஈடுபடலாம், அரசியல்ல யாரெல்லாம் ஜெயிக்கலாம் அப்படின்ற இந்த வீடியோல நம்ம துல்லியமா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மேடம் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து தேர்தல் நெருங்கிட்டு இல்லையா? இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா புதுசா அரசியல் கட்சியில வந்து சேர்ந்து அரசியல்ல ஈடுபடணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து அரசியல்ல ஈடுபடலாம், யார் அரசியல்ல ஈடுபடுறாங்க, புதுசா ஜாயின் பண்றாங்கன்னா அவங்க வந்து வெற்றி அடையலாம். அவங்க ஜாதகத்துல வந்து அந்த இதெல்லாம் எப்படி இருக்கணும்? கண்டிப்பா ஜாதக அமைப்புல வந்து லக்னாதிபதி வந்து வலுவா இருக்கணும். ஒருத்தங்க இப்ப நம்ம அரசியல்ல ஈடுபடுறோம் அப்படின்னா நம்ம லக்னாதிபதி வலுவா இருந்தாதான் நம்ம ஒரு எந்த செயலையுமே ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ராஜ கிரகங்கள் வலுவா இருக்கணும். ராஜ கிரகங்களான சூரியன், செவ்வாய், குரு, சனி இவங்கெல்லாம் வலுத்த நிலைமையில் உள்ள ஜாதகர்கள் தான் நம்ம அரசியல்ல ஈடுபட்டு ஜெயிக்க முடியும். அதே மாதிரி சரராசியில் உள்ள கிரகங்கள் வரிசையா திசை நடத்தணும். அதே மாதிரி நம்ம அரசியல் அங்க நிலைத்து நிற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மதிநுட்பம் ரொம்ப அவசியம் தேவை. அதனால புதன் பகவான் ரொம்ப சுபத்துவமா இருக்கணும். அதே மாதிரி ராகு பகவான், கலியுகத்தை ஆள்றவர் ராகு பகவான். ராகு தான் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். இப்ப நம்ம சாதாரண ஒரு சிறிய பொறுப்புல இருந்து ஒரு எம்எல்ஏ, எம்பி அது மாதிரி ஆகணும் அப்படின்னா ராகு பகவான் வந்து ஜாதகத்துல ராகு பகவானுக்கு இடம் கொடுத்தவர் வந்து ஆட்சியோ உச்சமோ ஆகி சுபத்துவம் ஆயிருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு சிறிய பொறுப்புல இருந்து பிரம்மாண்டத்தை அடைய முடியும். அது மாதிரி நம்ம ஜாதகத்துல கிரகங்கள் வலுவா இருக்கணும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து மாநில அரசியல்ல ஈடுபாடு இருக்கும், சில பேருக்கு மத்திய அரசியல்ல ஈடுபாடு இருக்கும். அது அவங்க ஜாதகத்தை பார்த்து எந்த அமைப்பு வலுவா இருக்கு அதை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது ஜாதகத்தை பார்த்து நம்ம அதுல ஈடுபட்டோம்னா விரைவில் வெற்றி அடையலாம். மேடம் இப்போ 2026 தேர்தல்ல விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அது வந்து விஜய் அவர்களோட ஜாதகத்தை நான் முழுவதும் ஆராய்ஞ்சிட்டு விரைவில் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி ராஜ கிரகங்கள் வந்து விஜய் ஜாதகத்துல வலுவா இருக்கணும். செவ்வாய் பகவான் அவர் ஜாதகத்துல கொஞ்சம் நீசமா இருக்காரு, நீசபங்க ராஜயோகத்துல இருக்காங்க. அதுக்காக நான் முழுவதும் ஆராய்ஞ்சு தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லுங்க. இப்போ சாதாரணமா ஒருத்தர் ஒரு பெயிண்ட் கடையில வேலை பாக்குறாங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய்க்கு யதார்த்தமா போயிட்டு வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25 கோடி பரிசு வந்து விழுந்திருக்கும். சிலர் வந்து அடிக்கடி கண்டினியூவா வாங்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எதுவுமே விழாது. இது எப்படி மேடம் நடக்குது? திடீர் அதிர்ஷ்டம் ஒருத்தங்களுக்கு ஏற்படணும்னா அவங்களுக்கு வந்து 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டங்கிறது. 8ஆம் இடமும் 8ஆம் இடத்து அதிபதியும் சுபத்துவமா இருக்கணும். லக்னாதிபதியால் 8ஆம் அதிபதி சுபத்துவப்படுத்தப்பட்டு தனம் வரும் வழிகள் இருக்கு. இப்ப நமக்கு பணம் வரணும்னா சில வழிகள் இருக்கு. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் சுபத்துவப்படுத்தப்பட்டு அந்த 8ஆம் அதிபதியோட திசையும் புத்தியோ நடைபெறும் காலகட்டத்துல கோச்சாரத்துல அதே மாதிரி 8ஆம் இடமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாகணும். அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அந்த நேரத்துல நமக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டத்திலையும் பல வகைகள் இருக்கு. புதையல் கிடைக்கலாம். இப்போ ஒரு லேண்ட் வாங்கி போட்டு அது பெரிய அளவில் வரலாம். அதே மாதிரி இப்ப நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், பெரிய ஒரு அமௌண்ட் கிடைக்கலாம். அதுக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டம் தான் காரணம். அதுக்கு நம்ம ஜாதகத்துல சொன்ன மாதிரி 8ஆம் அதிபதி வலுவா இருக்கணும். ஃபைனான்ஸ் பிசினஸ்ல வந்து நிறைய பேர் ஈடுபடுறாங்க. நிறைய பேர் இந்த ஃபைனான்ஸ் பிசினஸ்ல ஈடுபட்டு ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, தோல்வி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஃபைனான்ஸ் பிசினஸ்ல வந்து ஈடுபடலாம்? சில பேர் வந்து ஃபைனான்ஸ் தொழில ஈடுபட்டு ஒரு சிறிய அளவுல ஃபைனான்ஸ்ல ஈடுபட்டு பெரிய அளவுல ஜெயிச்சிடுறாங்க. சில பேர் ஃபைனான்ஸ் தொழில் போயிட்டு ஈடுபட்டு வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஜாதக அமைப்புல குரு பகவான் நம்ம ஜாதகத்துல வலுவா இருந்தா பெரிய அளவுல கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணா அதுல பல கோடி மடங்கு நமக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் வந்து நம்ம ஜாதகத்துல வலுவா இருக்கும்போது லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி குரு பகவானும் சுக்கிர பகவானும் வலிமை இழந்து லக்னாதிபதியும் வலிமை இழந்தா நம்ம வந்து இந்த ஃபைனான்ஸ் தொழில் ஈடுபடுறதை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து லாபத்தை கொடுக்காது. இப்ப வந்து நமக்கு 2ஆம் இடம் தான், நம்ம 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஜாதகத்துல வலுத்தவர்கள் தான் பெரிய அளவுல நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். 11ஆம் இடம் தான் லாபத்தை பெருக்கி கொடுக்கக்கூடியது. அதனால நமக்கு 11ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும். இப்போ முக்கியமா குருவும் சுக்கிரனும் அந்த ஃபைனான்ஸ் துறையில உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும். அரசியல்ல ஈடுபட்டு ஜெயிக்கணும் அப்படின்னாலும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படின்னாலும் இப்ப ஃபைனான்ஸ்ல அவங்க வந்து ஈடுபட்டு அதுல வந்து தோல்வி அடைஞ்சாலும் அவங்க வந்து வெற்றி அடையணும், அவங்க பிசினஸ்ல வெற்றி அடையணும், வாழ்க்கையில வெற்றி அடையணும், என்ன பண்ணணும், எந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடணும்? நம்ம வந்து ஒவ்வொரு தனிமனிதன் அவங்களோட இப்ப நம்ம அரசியல்ல ஈடுபட்டு நான் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அவங்க ஜாதகம் முழு ஜாதகம் வேணும். நம்ம சராசியில் திசைகள் நடக்குதான்னு பாத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஈடுபடுங்க, இல்லாட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டமும் அவங்க வந்து எப்பயுமே வந்து திடீர் அதிர்ஷ்டக்காண்டி எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியது இல்லை. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட திசா புத்தி நடக்கும்போது இந்த நேரத்துல உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி ஃபைனான்ஸ் தொழில வந்து நீங்க இப்ப ஈடுபடுங்க வேண்டாம்
இல்லைன்னா இப்ப ஈடுபட்டா உங்களுக்கு வீழ்ச்சி அடைவீங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து முழுமையான ஆராய்ச்சி நம்ம வந்து அதுக்கான தீர்வை கரெக்டா நம்ம சொல்ல முடியும். வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஓரடியம்புலம் கிராமத்தில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கரிய மாணிக்க பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாள். அந்த கரிய அப்படின்னா கருப்பு நிற மாணிக்க கல்லால் ஆனவர் பெருமாள். தனது கையில் பிரயோக சக்கரத்துடன் இருப்பது இங்க தனி சிறப்பு. பிரயோக சக்கரத்தோட செயல்பாடு என்ன அப்படின்னா, தனது பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ள இன்னலை நீக்க பெருமாள் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த சக்கராயுதம் செயல்பட்டு இந்த நம்மளோட பக்தர்களோட இன்னலை நீக்குவதற்கு தயார் நிலையில் உள்ள சக்கரம். அதனால நம்ம எவ்வளவு துன்பத்துல இன்னல்கள்ல இருந்தாலும் அதை நம்ம பெருமாள்கிட்ட மனமுருகி வேண்டும் போது பெருமாள் அதை அந்த சக்கரத்தை செயல்படுத்தி நம்மளோட பிரச்சனைகளை தயார் நிலையில கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இதான் அந்த கோயிலோட ஐதீகம். மற்றொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, மரகதவள்ளி தாயாருக்குன்னு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. புத்திரபாக்கியம் திருமண தடை உள்ளவங்களாம் அங்க போய் வழிபடும் போது விரைவில் அவங்களுக்கு தீர்வு கிடைக்குது. மற்றொரு அதிசிறப்பு என்ன அப்படின்னா, 16 அடி உயர ராமபக்த ஆஞ்சநேயர் இருக்காங்க. நீங்கெல்லாம் போய் வழிபடும் போது அரசியல்ல முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, வேலையின்மை, ஃபைனான்ஸ் தொழில வீழ்ச்சி அடைஞ்சவங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு உள்ள அமைப்பு எல்லாமே கிடைக்கும். வாழ்வில் சிறப்படைவாங்க. அரசியல், திடீர் அதிர்ஷ்டம், ஃபைனான்ஸ் பிசினஸ் இதை பத்தி துல்லியமான கணிப்பு இந்த வீடியோல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கும் உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, இந்த பிசினஸ்ல நீங்க ஈடுபடலாமா, அரசியல்ல ஈடுபடலாமா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சூர்யா வேத ஜோதிட நிலையத்தை நேர்ல விசிட் பண்ணுங்க. நீங்க நேர்ல வர முடியல அப்படின்னா கூட வாட்ஸ்அப்ல உங்களோட ஜாதகத்தை அனுப்பி வச்சாலே துல்லியமா கணிச்சு சொல்லுவாங்க. நம்ம சூர்யா வேத ஜோதிட நிலையத்தோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், டிஸ்பிளே, டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலயுமே கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சம்பந்தமா வீடியோ பண்ணணும் அப்படின்னாலும் அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டினியூஸா இது மாதிரி வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.